illustration 24 பார்க்க போகிறோம். ஸோ illustration 24ல பார்த்தீங்கன்னா என்ன கொஷின் இருக்குது பாருங்கள். வெற்றி அண்ட் ரஞ்சித் ரெண்டு பேர் பார்ட்னராக இருக்காங்க. அவங்க வந்து 3:2 ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அட்மிட் ஆகிறது வந்து யார்? சூர்யா இன்டு த ஃபர்ம். அவங்களோட இது ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோடது கிடையாது, அவங்களோடது வந்து வெரி சூர்யா பிரிங்ஸ் எவ்வளோ 10,000 as a கேபிட்டல் கொண்டு வராமல் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தி ஃபர்ம் ஆஃப்டர் த அட்மிஷன். ஓகே, ஸோ நீங்கள் ரீவேல்யூஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கேபிட்டல் அக்கௌண்ட், ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இது யாரோட கேபிட்டல் அக்கௌண்ட்? பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ யார் யார் இருக்கா? வெற்றி, ரஞ்சித், சூர்யா. ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எதை சால்வ் பண்ணுவீங்களா? உங்களோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை சால்வ் பண்ணுவீங்க. Surya brings 10,000 as capital. ஓகே, சூர்யா brings 10,000 as capital. அப்படின்னா என்ன இருக்குது? இந்த இடத்துல ரெண்டு பேர் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ இங்கே நடுவில் யார் அட்மிட் ஆகிறா? தட் இஸ் சூர்யா அட்மிட் ஆகிறான். எவ்வளோ கேஷ் அவன் ஆஸ் அ கேபிட்டல் எவ்வளோ கொண்டு வந்திருக்கான்? 10,000 அவன் கொண்டு வந்திருக்கான். ஓகேங்களா? அப்போ கொண்டு வந்திருக்கான். நம்ம என்ன பண்ணணும்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடணும். என்னென்னு போடணும்? பை பேங்க் போட்டுட்டு அக்கௌண்ட். ஸோ சூர்யா கிட்ட என்ன பண்ணுவோம்? நம்ம 10,000 எழுதிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்துச்சு. இது வந்து நம்ம இந்த இடத்துல அசட் சைடில் கூட என்ன இருக்குது? என்ன ஆகும்னா உங்களோட தட் இஸ் கேஷ் இன் ஹேண்ட். இதில் நம்ம ஆட் பண்ணோம் என்னது? சூர்யாஸ் கேபிட்டல். சூர்யாஸ் கேபிட்டல் எவ்வளோ? 10,000. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம முடிச்சாச்சு. பட் இங்கே கேஷ் இன் ஹேண்டுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த அசட் சைட்லேருந்து எடுத்து கேஷ் இன் ஹேண்ட் 35,000 எழுதிடுங்க. அப்படியே அங்கே முடிச்சிடுங்க அதை. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்டாக் டு பி டிப்ரிஷியேட் பை 10%. ஸோ ஸ்டாக் என்னது? இது வந்து ஒரு அசட்டு. அசட் என்ன ஆகுது? டிப்ரிஷியேட்னா என்னது? குறையுது. எவ்வளோ பர்சன்ட்? 10%. அப்போ ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20,000. ஸோ எந்த இடத்துல போடணும்? ஃபஸ்ட் தட் இஸ் உங்களோட அசட்டில் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸ்டாக் எழுதிட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவலி ஸ்டாக் ஓடுது? 20,000. ஓகே, ஸோ லெட்ஸ் டிப்ரிஷியேட் பண்ணணும். டிப்ரிஷியேட் எவ்வளோ பர்சன்ட் கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 10/100 இன்ட்டு எவ்வளோ? 20,000. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,000 வரும். ஸோ 2,000 இங்கே வந்து லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது 18,000 வரும். இதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45,000 வரும். ஸோ இந்த 2,000 என்னது? உங்களோட அசட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அசட் டிக்ரீஸ் ஆகிருக்கா நம்ம என்ன பண்ணணும்? அதை எடுத்து நம்ம உங்களோட ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் போடணும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் இந்த பக்கம் வரும். ஓகே, ஸோ டு ஸ்டாக் அக்கௌண்ட் போட்டுட்டு 2,000 எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? டெட்டாச் டு பி ரீவேல்யூட். இங்கே பாருங்கள், ரீவேல்யூடு இருக்குது. இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே டெட்டாஸ் எவ்வளோ? 10,000. ஃபஸ்ட்டு என்ன இருந்தது? 10,000 இருக்குது. இப்போ ரீவேல்யூ ஆகி என்ன ஆகிடுச்சு? 7,500. அப்போ இட் மீன்ஸ் குறைஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ 2,500 ருபீஸ் என்ன ஆகிடுச்சு? குறைஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே உங்களோட அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இங்கே டெட்டார்ஸ்ன்னு போட்டுட்டு ஓகே, எவ்வளோ வேல்யூ ஆக்சுவலி எவ்வளோ இருந்தது? உங்களுக்கு 10,000 இருந்தது. ஸோ குறைஞ்சி என்ன ஆகிடுச்சு? 7,500க்கு வந்துடுச்சு. ஸோ லெஸ் என்ன பண்ணுவீங்க? இங்கே டிக்ரீஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ என்ன வேல்யூ இருக்குது? டெட்டாஸோடது வேல்யூ வந்து உங்களுக்கு 7,500 இருக்குது. அப்போ எவ்வளோ குறைஞ்சிச்சு? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,500 குறைஞ்சிச்சு. அப்போ அசட் என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அசட் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா எங்கே போடுவீங்க? நீங்கள் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டு டெட்டார்ஸ்ன்னு போட்டுட்டு அக்கௌண்ட் 2,500 எழுதிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்னிச்சர் டு பி ரீவேல்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்னிச்சர் ஃபஸ்ட் எவ்வளோ இருந்தது? 25 இருந்தது. இப்போ எவ்வளோ ஆகிடுச்சு? 40,000 ஆகிடுச்சு. அப்போ ஃபர்னிச்சர் என்ன ஆகிடுச்சிருக்கு? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இங்கே ஃபர்னிச்சர்னு எழுதி அசட் சைடில் உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ இருந்தது? உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ காட்டுது? 25,000 காட்டுது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம ஆட் பண்ணணும்.
ஆட் பண்ணால் உங்களுக்கு தட் இஸ் உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ வருது, தட் இஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் 40,000 கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல ஃபர்னிச்சர் உங்களுக்கு 15,000 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ அசட் வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த இன்க்ரீஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம், அப்ரிஷியேட் சொல்லுவோம், அப்ரிஷியேஷன். ஓகே, ஸோ இந்த 15,000 எங்கே எழுதுவீங்க நீங்கள், அசட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் இந்த பக்கம் எழுதுவீங்க. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இங்கே பை எழுதிக்கோங்க. ஸோ 15,000. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, there is an outstanding wages of 4,500 not yet recorded. Outstanding wages வந்து இது வந்து unrecord liabilities. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுவீங்க, இந்த உங்களோட unrecord liabilityனா நீங்கள் இந்த இடத்துல எழுதுவீங்க, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் இந்த இடத்துல எழுதுவீங்க. என்னென்னு எழுதுவீங்க, outstanding wages. wages account 4,500. ஸோ உங்களோட இந்த பக்கம் பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே எழுதுவீங்க, இங்கே எழுதுவீங்க அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் 4,500. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாத்தையும் எழுதிட்டோம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்க போகிறோம், என்னென்ன நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் என்ட்ரு ஆகும். பட் இங்கே நம்ம இப்போதைக்கு எழுத மாட்டோம் இந்த அமௌண்ட்டை, ஏன்னா இது வந்து இது 2 பேரோடது அமௌண்ட் கேபிட்டல், அதனால் இது இப்போதைக்கு எழுத மாட்டோம். ஓகே, இப்போ ரிசர்வ் ஃபண்டு. ரிசர்வ் ஃபண்ட்னா என்னது, இந்த பார்ட்னர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ரிசர்வ் ஃபண்டு வந்து ஃப்யூச்சருக்காக செலவுக்காக அவங்க வந்து ஃபண்டை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அது வந்து இப்போதைக்கு யூஸ் ஆகலை. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து பார்ட்னருக்கு வந்து ஒரு ஆஸ் எ ப்ராஃபிட் மாதிரி ஆகிடும் அது. ஸோ ரிசர்வ் ஃபண்டை நம்ம என்ன பண்ணுவோம், இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இது வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அவங்க 2 பேருக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஸோ ரிசர்வ் ஃபண்ட் பை ரிசர்வ் ஃபண்டுன்னு எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரிசர்வ் ஸ்பெல்லிங் தப்பாயிடுச்சு, ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட்டுன்னு எழுதி நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 பேருக்கும் வெற்றிக்கும் ரஞ்சித்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு உங்களுக்கு ரிசர்வ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ 5,000 நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 2 பேருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. எந்த ரேஷியோவில், 3:2 ரேஷியோவில். அப்போது 3 இது யாருக்கு, இது வெற்றிக்கு வந்து 3 இது 2 ஆட் பண்ணால் 5. ஸோ 5 டேபிள்ஸ் இது கேன்சல் ஆச்சுன்னா 1000. ஸோ 3,000. ஸோ ரிசர்வ் ஃபண்டில் வெற்றிக்கு வந்து 3,000. நெக்ஸ்ட் வந்து 2,000 வந்து ரஞ்சித்துக்கு. 5,000ல் 3,000 மைனஸ் பண்ணி உங்களுக்கு 2,000 வந்துடும். ஓகேங்களா, இல்லைனா கேன்சல் பண்ணி போடணுன்னா கூட போட்டுக்கோங்க நீங்கள். ஸோ 5,000 × 2/5. ஓகேங்களா, ஸோ இன்ட்டு பண்ணிங்கன்னா 2,000 வந்துடுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி கிரேட்டாஸ். சன்ட்ரி கிரேட்டாஸ் உங்களுக்கு லைபிலிட்டி சைடில் வரும். எடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் எழுதிடுங்க, சன்ட்ரி கிரேட்டாஸ் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் நான். ஸோ சன்ட்ரி கிரேட்டாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ, 45,000. அதுக்கப்புறம் வந்து ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா, ஃபர்னிச்சர் நம்ம எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாக்கும் நம்ம எழுதியாச்சு. டெட்டார்ஸ் அதை நம்ம எழுதியாச்சு. கேஷ் இன் ஹேண்டும் எழுதியாச்சு. இப்போ இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், லாஸில் இருக்குது. இப்போ நம்ம இது என்ன பண்ணணும், இது பார்ட்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க லாஸில் போயிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இது கூட நம்ம பார்ட்னருக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். எந்த இடத்துல ஷேர் பண்ணுவீங்க நீங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட்டில். இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும் பார்ட்னரோடது, இந்த பக்கம் வந்து அமௌண்ட் போகிற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து அமௌண்ட் வந்து லாஸில் போயிருக்குன்னா யார் அதை வந்து பார்ப்பாங்க, இந்த பார்ட்னர்ஸ் தான் பார்ப்பாங்க. இந்த 2 பார்ட்னர், சூர்யாவுக்கு நம்ம பண்ண மாட்டோம். ஸோ டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டுட்டு அக்கௌண்ட் போட்டுட்டு எவ்வளோ 10,000 நீங்கள் வந்து 2 பேருக்கு பிரிப்பீங்க. ஸோ 10,000 வந்து 2 பேருக்கு பிரித்தா எவ்வளோ வரும், 3/5. ஸோ 5 டேபிள்ஸில் இது வந்து உங்களுக்கு 2,000. ஸோ 5 to 6,000. ஸோ வெற்றிக்கு வந்து 6,000. ரஞ்சித்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 4,000 வரும். ஓகேங்களா, ஸோ எல்லா அமௌண்ட்டும் நம்ம கரெக்டாக எல்லாமே போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா நம்ம பார்த்துக்கணும். ப்ராஃபிட் வந்தால் இந்த பக்கம் வரும், லாஸ் வந்தால் இந்த பக்கம் வரும். ஸோ ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 15,000 தான் இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது.
ஓகே, இந்த பக்கம் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, இங்கே 15,000 எழுதிடுங்க. ஸோ 2 இங்கே என்ன எழுத போகிறீங்க நீங்கள், இங்கே எழுதிடுங்க நீங்கள். தட் இஸ் 2 ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூவேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு, எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க இதை, ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். யார் யாருக்கு, வெற்றி அண்ட் ரஞ்சித்துக்கு. ஸோ நீங்கள் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 6,000 வரும். ஓகேங்களா, இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9,000 வரும். ஃபுல்லாக ஆட் பண்ணாங்கன்னா 9,000 வரும். 15,000 9,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 6,000 வரும். இந்த 6,000 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 பேருக்கும் பிரிப்பீங்க. எந்த ரேஷியோவில் பிரிப்பீங்க, தட் இஸ் 6,000 into 3/5 and 6,000 into 2/5. ஓகேங்களா, இது கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் பாருங்கள், 6,000 into 3/5. ஸோ 5 டேபிள்ஸில் 1 டைம், இங்கே வந்து 1 இருக்குது, 10 ஆகிடும். ஸோ 2 டைம்ஸ். ஓகேங்களா, எல்லாம் 16 தான் உங்களுக்கு 12 டேபிள்ஸில் போகும். ஓகேங்களா, அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், இது உங்களுக்கு 3,600 வரும். ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 2ல் பண்ணிங்கன்னா, ஓகேங்களா, 2ல் நீங்கள் 2 பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், தட் இஸ் 2,400 வரும். ஓகேங்களா, கேன்சல் பண்ணி பாருங்கள், வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ராஃபிட்டில் இங்கே வந்து அமௌண்ட் வந்து பார்ட்னருக்கு வருது. அப்போது பை இங்கே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ரீவேல்யூஷன் போடுவீங்க. ஸோ ரீவேல்யூஷன் எதுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியணும், இது இந்த பக்கம், இது மீன்ஸ் இந்த பக்கம் வந்துருக்குன்னா இது ப்ராஃபிட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ வெற்றிக்கு எவ்வளோ, 3,600 எழுதிடுங்க. அப்புறம் ரஞ்சித்துக்கு வந்து எவ்வளோ, ரஞ்சித்துக்கு வந்து 2,400. ஓகே, நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஆஸ் அ கேபிட்டல் பார்த்தோம். ஓகே, நீங்கள் வந்து அதை வந்து அப்புறமா என்ட்ரு பண்ணான்னு சொன்னேன். பட் இங்கே வந்து நம்ம பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம போட்டு ஆகணும். நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்காக நான் சொன்னேன், அங்கே போட மாட்டீங்கன்ட்டு. பட் இந்த அமௌண்ட்டை நீங்கள் எங்கே போடுவீங்க, இந்த இடத்துல போடுவீங்க, காட்டுவீங்க நீங்கள் அவ்வளோ அந்த அமௌண்ட் இருக்குன்ட்டு. ஓகேங்களா, ஸோ பை பேலன்ஸ் brought down இங்கே எழுதுவீங்க 30,000 and 20,000. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும், இந்த பக்கம் ஜாஸ்தியாக வரும். 36,600. இந்த பக்கம் ஆட் பண்ணால் 24,400. இது ஃபுல்லாக ஆட் பண்ணி 10,000 வரும். இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிடுங்க. 24,400, 10,000. To balance, carry down. So 36,000 minus 36,600 minus 6,000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், இங்கே உங்களுக்கு 30,600 வரும். அதேமாதிரி இது மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,400 வரும். இந்த 10,000 அப்படியே வரப்போகுது. இது எடுத்து எங்கே எழுதுவீங்க, நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் எழுதுவீங்க. உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த பக்கம் வரும். ஓகேங்களா, லைபிலிட்டி சைடில். ஸோ என்னென்னு எழுதுவீங்க, கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு வெற்றி, ரஞ்சித், சூர்யா. 30,600, 20,400 and 10,000. எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 61,000 வரும். இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,10,500 வரும். ஸோ அதேமாதிரி இதுவும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,10,500 வரும். ஓகேங்களா, இவ்வளோ தான் இந்த சம்மில்.